யமனுடைய பிள்ளை அனலன். எப்போதும் கொதித்து கொண்டே இருக்கும் அசுரனான அவன் வரம் ஒன்று பெற்றிருந்தான். யாருடைய உடம்பிலும் அவர்களுக்கே தெரியாமல் புகுந்து சக்தியை உறிஞ்சி விடுவதே அந்த வரம். அவனது தொல்லை தாங்காத தேவர்கள் விநாயகரிடம் சென்று அனலனிடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி முறையிட்டனர். விநாயகர் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார். அதனால் விநாயகரின் மேனி கொதித்தது. அகில உலகமே சூடாகத் தொடங்கியது. செய்வதறியாத தேவர்கள் பால், தயிர், அமிர்தம் என அவரின் திருமேனியில் சாத்தி குளிர்விக்க முயன்றனர். சந்திரன் தன் குளிர்ந்த கிரணங்களை விநாயகர் மீது செலுத்தினார். ஆனாலும் சூடு கொஞ்சம் கூட தணியவே இல்லை. அப்போது அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், ஆங்கிரசர் என்னும் சப்த ரிஷிகளும் அங்கு வந்து ஒரு சான் அளவுள்ள 21 அருகம்பொருட்களை விநாயகர் மீது சாத்தினர். சூடு தணிந்து திருமேனி குளிர்ந்தது. உலகமும் அமைதி அடைந்தது. தேவர்களும் சப்த ரிஷிகளும் விநாயகரிடம், ஆணைமுக கடவுளே, இதே போல அருகம்புல் சாத்தி உங்களை வழிபடுவோருக்கு